சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். குழந்தை நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இத சொல்லுது. மத்தபடி திரும்பவும் உங்ககிட்ட இருந்து குழந்தைய புடுங்கணுங்கிற நோக்கமெல்லாம் அதுக்கு இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க பூர்ணிமா, புறப்பட்டு வா. ஏய், நீ பொறுமையா நான் பேசிக்கிறேன். சும்மா இருங்க மாமா. அப்படிலாம் டக்குன்னு நீங்க சொன்னோன்னெல்லாம் வர முடியாது. ஏற்கனவே இங்க நிறைய வேலை இருக்கு. திரும்பவும் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் அலைஞ்சிட்டு இருந்தா அவரோட ஆபீஸ்லயே விட மாட்டாங்க. நாங்க இங்க வேற ஒரு கோயிலுக்கு குழந்தைய கூட்டிட்டு தான் போறோம். அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப நாங்க கூப்பிடுறோம். அவங்களுக்கு வேண்டுதல் தானே பண்ணணும். அத நாங்க இங்கே ஏதாவது பார்த்து பண்ணிக்கிறோம். மொட்டை அடிக்கணும், காது குத்தணும்னு சொல்லி எங்களை மறுபடியும் இந்தியாவுக்கு வர சொல்லாதீங்க. நாங்க வரமாட்டோம். தயவு செஞ்சு வச்சிருங்க. நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் பூர்ணி, பாத்தியா அவ எப்படி பேசுறா? பாத்தியா எவ்வளவு திமிரு இருந்து அப்படி பேசுவா? அண்ணி, நீங்க ஒன்னும் worry பண்ணிக்காதீங்க. எப்படியாவது அப்பா பூர்ணிமா அண்ணிக்கிட்ட பேசி தமிழை கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருவாரு. நான் சும்மா சொல்லல அண்ணி. அப்பா, அம்மா, பாட்டி எல்லாரும் அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு தான் போன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அனுப்பிட்டு இப்ப வந்து பேசினா எப்படி ஐஷு? இங்க இருக்கும் போதே அவளை ஒன்னும் பண்ண முடியல. இப்ப சிங்கப்பூர்ல போய் உட்கார்ந்துருக்கா. அவளை போன் பண்ணி கூப்பிட்டா வந்துருவாளா? கண்டிப்பா வருவாங்க அண்ணி. நீங்க ஏன் அப்படி நினைச்சுக்கிறீங்க? நம்ம குழந்தைய எடுத்துட்டு போயிருக்காங்க, வருவாங்க. நான் வேணும்னா அப்புறமா ரகு அண்ணன் கிட்ட பேசுறேன். செவந்தி, கொஞ்சம் குடிங்க. வேண்டாம் சிந்து. அண்ணி, இப்ப எதுக்கு இப்படி இடிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? குழந்தைய தூக்கிட்டு சிங்கப்பூருக்கு தானே போயிருக்காங்க, அவ்வளவுதானே?